Hi. Hello family members. Welcome back to my channel. மணி இப்போ வந்து கரெக்டாக 11:37 காலையில். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சரி அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். பெட்ரோல் போட்டு வந்து உங்கள்கிட்ட எங்கே போகிறேன், என்ன விஷயம் எல்லாமே வந்து சொல்கிறேன். நூறுண்ணே. பல்கில் சில்லறையாக கொடுத்து விட்டாச்சு. டெய்லி 10 ரூபா எடுப்பேனா, அந்த 10 ரூபா சேர்ந்து 100 ரூபாய்க்கு மேலே சில்லறையாகவே இருக்குது. அதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சில்லறையை ஃபுல்லாக தள்ளி விட்டாச்சு. சரி ஓகே, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு அஃபிஷியல் யூஸாக வந்து திருநெல்வேலி வர போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து திருநெல்வேலி போயிட்டு ஒயிட் அண்ட் பிளாக்கில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுக்கணும். இப்போ நான் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கில் தான் இருக்கேன். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக்கில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ரௌசிங் சென்டர் போகணும். ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது சரியா, அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பைக்குக்கு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ணலான்றீங்க. மாடிஃபிகேஷன் சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டலாம் இந்த இடத்துல ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ரொம்ப நாளாக இந்த ஐடியா இருக்குது. இன்னைக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா. எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த என்ன ஒட்டணுமோ அந்த மெட்டீரியல் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக கடை இருந்துச்சு, நல்லா ஒட்டினாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருநெல்வேலி போகணுன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஹைவே தானே, டேரெக்டாக ஹைவே தான், அப்படியே சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த பிரிட்ஜ் வேறு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லி. இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 2 வாரம் ஆகுது. ஸோ வந்து சீக்கிரமாக வந்து போயிடலாம். இப்போ சிட்டிக்குள்ளே போய் போகிறது கிடையாது, டேரெக்டாக நேராக போயிட்டு கேபிசி நகர்லேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே போக போகிறோம். நமக்கு கோர்ட்டு பக்கத்தில் தான் இந்த வேலை இருக்குது. ஸோ அதனால் ஹைவேல போகிறதுனால சீக்கிரம் போகிறோம். சிட்டிக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது, டிராஃபிக் இருக்காது. அப்புறம் இந்த ஹைவேஸில் 80க்கு கீழே போன மாதிரியே தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஆமை உள்ளிட்டு போன மாதிரி அப்படி மெதுவாக போகிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 80க்கு மேலே போனாலும் ஓகேப்பா, ரோட்டில் வந்து ஒரு வண்டியை ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்ற ஃபீல்லே வந்து வருது. மாப்பிளை வணக்கம்டா. மாப்பிளை தேனியிலேருந்து இந்த சர்வீஸ் ரோட்டில் லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போனால் திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே போகலாம். இந்த பஸ்ஸு போகல அந்த மாதிரி. நம்ம வந்து இப்போ பாலத்தில் ஏற போகிறோம். ஏறி டேரெக்டாக கேபிசி நகர் தான். உள்ளே போய் டிராஃபிக்கில் மாட்டுறதுக்கு இப்படி போகிறது எவ்வளோ பெட்டர். ஒரு 2 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் நம்ம போகிற வழி. பட் இருந்தாலும் டிராஃபிக்கில் மாட்டாங்க, அப்படியே சல்லுன்னு போயிடலாம்ல. அடிக்கிற வெயிலுக்கு ஹெல்மெட்டில் மட்டும் இந்த டிண்டட் வைசர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செத்தான் இந்த வெயிலில் வண்டி ஓட்டுறது. நல்ல வேலை அது கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடம் தெரியல உங்களுக்கு, முன்னாடி ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குல்ல, படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, சிங்கம் படத்தில் வரும், அது மாதிரி நிறைய படத்தில் வரும். இந்த இடம் ரெட்டியார்பட்டி மலை அப்படின்னு திருநெல்வேலிக்கு அவுட்டரில் வந்துருக்கு. இது நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க, மேலே வந்து கல்லுலாம் விழும், அதனால தான் பேரிகேட்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இப்போ அவசரமாக போகிறனால போயிடலாம் இடத்துக்கு, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. வரும்போது பார்க்கலாம், டைம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் நின்றுட்டு ஆப்போசிட் சைடில் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா, அது பாட்டுக்கு போகுது 100, 110. நம்மளே அறியாமல் சில டைம் வந்து ஸ்பீட் அது பாட்டுக்கு போகும். கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் இந்த 90ல் தான் போயிட்டுருக்கேன்னு நினைப்பீங்க, ஆனால் அது பாட்டுக்கு 100, 110 நேரிக்கிட்டே இருக்கும். நானும் அப்படி தான் வந்துட்டு இருந்தேன். 90 தான் போகிறேன்னு பார்த்தா 100 டச் பண்ணி போயிட்டுருக்கு. ஓகே காய்ஸ்,
இப்போ வந்து கேடிசி நகர் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இதில் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே சிட்டிக்குள்ளே போக வேண்டியதான். இந்த லெஃப்ட் எடுத்தால் சிட்டி தான். அப்படியே என் வண்டி பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். வண்டி வாங்கி ஒரு 3 வருஷம் ஆகுது. இன்னும் வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை எதுவுமே வண்டியில் வந்தது கிடையாது. அதுமாரி ஏன்டா இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது கிடையாது. நான் ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். இந்த ட்ராபேக்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் வாங்கினேன். மைலேஜ் தராதுன்னு தெரிஞ்சு தான் வாங்கினேன். அதனால் இன்னும் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது கிடையாது அது ஏதோ வேறு பைக் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு. நீங்கள் ஏதாவது பைக் வாங்கிட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பக்கத்தில் வந்துட்டேன். கோர்ட் பக்கத்தில் வந்துட்டேன். போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இருக்கா? ஆமாம், கேவிஎஸ் ஜெராக்ஸ் அண்ட் ரீல்ஸ் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. போயிட்டு அப்ளை பண்ணிட்டு சொல்லுமா? நான் பத்திரம் வாங்கணும்ல ஃபஸ்ட்டு. அப்படியா? சரி சரி வடா. இன்னைக்கு ஓயாமல் ஃபோன் பண்ணுவேன். ரெடியாக இருக்கு. சரி மலர், நான் அடிக்கேன். எரிச்சப்படக்கூடாதுன்னு. சரி, எரிச்ச விட்டாலும் பரவாயில்ல. 34 அந்த நம்பர் தான். என்ன பணம் பாஸ்? நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரி ஓகே, நான் வரேண்ணே. ஓகேண்ணா. ஒரு மனுஷன் ஒரு வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுது. எப்போ மதியம் 12 மணிக்கு வந்தவன் இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. 5 மணி நேரம் ஆயிருக்கு வந்த வேலையை முடிக்கிறதுக்கு. இப்போ தான் முடிச்சுட்டு 5 மணிக்கு சாப்பிடவே இல்லை. அது ஒரு மேட்ரு, சாப்பிடவே இல்லை. இப்போ தான் முடிச்சுட்டு 4:30க்கு முடிச்சேன்னு நினைக்கிறேன். வேலை 4:30க்கு முடிஞ்சு. திருப்பி அந்த ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். சாப்பிடாம ஒரு மாதிரி இந்த மயக்கம் வர மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி கேராயிருச்சு. சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கேடிசி நகர் கிராசிங். ஹலோ ஆமாம், இந்த தாண்டி வரேன், திருநெல்வேலி தாண்டி. ஆமாம், இந்த வாரேன். அந்த வேலையை முடிச்சாச்சு. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கு இது. பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் தாண்டிட்டு இன்னைக்கு தான் அதுக்கு விடிவு காலம் வந்திருக்கு. எனக்கும் விடிவு காலம் வந்திருக்கு. என்ரோல்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். பார் கவுன்சிலில் என்ரோல்மெண்ட் அப்ளை பண்ணுவாங்கள்ல, அதுக்கு ஒரு வழியாக 1 வருஷம் கழித்து இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டேன். திரும்ப அந்த மலைக்கும் ரோடுக்கும் சரியான வியூவாக இருக்குல்ல, க்ரீனாக இருக்குது சுற்றி. வர மாதிரி ப்ரோ நல்லாதான் இருக்கு. 100 மலை பக்கத்தில் வந்தாச்சு. வண்டியை விட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகேவா? கரெக்டாக வந்து சென்டரில் நிற்கிறோம்.
பேரில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆங்கிள் வந்து சரியாக இல்லை, நல்லாவும் இல்லை அந்தளவுக்கு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். இப்போ கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் எடுத்தேன், கிளம்ப போகிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பீஸ்ட் மோடுக்கு போக போகிறோம். ஓகே, ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. நல்லா இல்லை, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கிளம்ப வேண்டியதான். பெட்ரோல் இல்லை. மார்னிங் ஃபோட்டோ 30 கிலோமீட்டர் ஓட்டி வச்சு அங்கே 5 கிலோமீட்டர் தான் தம்பி போகலாம். சரி, அடுத்த பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டுற வேண்டியதான். இப்போ எனக்கு எந்த சாங் தெரியுமா ஞாபகம் வருது? பையா படத்தில் தமிழ்நாடு கார்த்திகேயன் வந்து காரில் திரும்ப ஒரு சாங் வரும்ல, தூங்க போல வந்தாடி போதுங்க வழிவெல்லாம் பூங்காசம் தந்தாளிகள் இந்த பெண்ணோட பேசும் அப்படின்னு சாங் வரும்ல, அந்த சாங் அப்படி ஞாபகம் வருது. சரியான சாங். குடிடா, நல்லா குடி. ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு. இனிமேல் நான் ஸ்டாப் எண்டு டு எண்டு தான். ஏற்கனவே நம்ம வண்டி அப்படி தான் போகும். ஓகே, குட் டு கோ. இப்படியே எப்போயும் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே கைஸ், போகும்போது இன்னும் சொல்லியிருந்தாங்க ஸ்டிக்கர் ஒட்டணும் வண்டிக்கு அப்படின்னு சொல்லி. அது வந்து பண்ணலை, டைம் ஆகிடுச்சு. வீட்டில் அம்மா வேறு கால் பண்ணிட்டாங்க வச்சுக்கிறவா அப்படின்னு. சரி ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சிட்டிக்குள்ளேயும் போகலை, வெளியவே முடிச்சுட்டு வந்துட்டேன். உள்ளேயும் போகலை, ஸ்டிக்கர் கடையெல்லாம் இருக்க இடத்துக்கு போகலை. சரி இன்னொரு நாள் போகும்போது பார்த்துக்கலான்னு அப்படியே வந்துட்டேன். அதனால் ஸ்டிக்கரும் வந்து ஒட்டலை. அப்படியே போன வேலை என்னமோ அதை மட்டும் முடிச்சுட்டு வந்தாச்சு. சரி ஓகே கைஸ், ஊர் பக்கத்தில் வந்துட்டேன். இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுதர்ஷன். பாய்.